உழைக்கிறவனை வச்சு அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும். கிடைக்கிறவங்களை வச்சு அரசியல் பண்ண எப்படி சார் இருக்கும்? நான் என் குடும்பத்தில் யாருமே 60 வயசு வரைக்கும் வாழ்ந்ததில்லை. இன்றைக்கி நான் 60வது பிறந்த நாளை கொண்டாடுறேன் என்று சொன்னால் அது என் அன்புக்குரிய சகோதரி சசிகலா தான் காரணம். ஜெயிலில் இருக்கும் ஒரு மனசு வச்சுன்னா 10 நிமிஷத்தில் ஆட்சி கழிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணல. ஏன்னு கேட்டால் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனை பார்த்து தான் கொளிச்சிக்கிறாங்க. சின்னம்மா ரெட்டாலியை பார்த்து கொள்ளையில கரெக்டான ஆன்சர். எல்லோரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. மாநகராட்சியில் நம்ம ஒரு 200 இடத்துல 10 இடம் வந்தாலும் அதிகம் சார். சொன்னதான் நாங்களாம் வந்து என்றைக்குமே தலைவருடைய பக்தராகவும் அம்மாவுடைய பக்தராகவும் நாங்கள் இருப்போமே தவிர இந்த வியாபார ரீதியான நாங்களாம் போக மாட்டோம். போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் செத்துருவோம். இருக்க மாட்டோம் சார். இப்போ இல்லாமல் கட்சி நடத்திட முடியுமா? இன்றைக்கி உங்கள் மேலே தேசிய கொடி போட்ட அளவுக்கு உங்கள் சாவு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி புனித ஜார்ஜ் கொடியில் உங்களுடைய போட்டோ அந்த வரிசையில் இருக்குதுன்னா அது காரணம் யார்? நன்றி இருக்கணும் சார். நாய் கூட 3 நாள் பிஸ்கட் வாங்கி போட்டால் பின்னாடி சுற்றி ஒரு 4வது நாள் ஒரு நன்றி இல்லாத மனசுலாம் வராங்க சார். பொய் பேசுகிறதுனா அது ஒரு வாசகம் படிப்பேன் லைலா காலேஜில். பொய் சொல்லி ஏமாற்றுவதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளு எழுதி போட்டுருப்பாங்க. எதுக்கு சார் தேவர் ஜெயந்திக்கு போல் வருஷம் அம்மா போனாங்களே ஹெலிகாப்டரில் போயிடுறாங்க. நாங்கள் முன்கூட்டியே போய் நின்று ஹெலிகாப்டரே வணங்கணும். நாங்கள் அதிமுக எப்படி உருவாச்சுன்னு கூட தெரியாதவங்க மந்திரியாக இருந்தாங்க சார். அதிமுக கேட்டால் அம்மா அவர்கள் தேர்தல் நிற்கிறதுக்கு 89ல் ஒரு தொகுதிக்கு 10 லட்சம்னு தன்னுடைய சொத்தெல்லாம் அடமானம் போட்டு அம்மா வந்து ஒரு பலமான ஒரு எதிர்க்கத்தில் 27 எம்எல்ஏங்களை எடுத்துன்னு வந்தாங்க. உழவு உழைப்பு அவங்களுடைய அறிவாளி தானம் எல்லாமே அப்போ தான் ஜானகி அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் ஜானகி அம்மா சின்னம்மாவுக்கு கூட சத்தியம் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. யாருக்கு நியாயமாக அவங்களுக்கு தானே கிடைக்கும். நீங்கள் எப்படி பாய்ஸ் கார்டன் இல்லை வந்து யாருக்கு நியாயமாக வந்தது அதுபோல் பொது சில தீர்ப்பு அவங்களுக்கு தான் சார் வரும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக இருந்த மின்னல் ரவி என்கின்ற மின்னல் வாசன். வணக்கம் சார். அதிமுகவில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை நீங்கள் வகிச்சிருக்கீங்க. இப்போ அந்த பதவியில் இல்லைனாலும் நீங்கள் வந்து அதிமுக உற்று நோக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துக்கிறதுங்கிறத கவனிச்சிட்டு வரீங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அதில் உள்ள வந்து காரசாரமாக மோதல் நடந்தது, கருத்து மோதல்கள் நடந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையாக பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியே வருது. அது எப்படி பார்க்குறீங்க? சரியான தலைமையில் தான் சார் நான் நினைக்கிறேன். அதிமுகவில் ஒரு வலுவான தலைமை இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் நடக்குது. இன்றைக்கி சென்னை மாவட்டத்தில் வந்து நம்ம 16 தொகுதியை தோற்றுட்டு இருக்கிறோம். அந்த 8 மாவட்ட சார் அடிப்படை உறுப்பினர் எடுத்தாங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இவங்க அந்த தலைமை எந்த விதமான யாரையும் எடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய ஆதரவாளர் தான் வச்சுக்கிறாங்களே தவிர உண்மையான கட்சிக்காரனை வச்சுருக்கிறது கிடையாது. உழைக்கிறவனை வச்சு அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும். கிடைக்கிறவங்களை வச்சு அரசியல் பண்ண எப்படி சார் இருக்கும்? இவங்க கிடைக்கிறவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிக்கிறாங்க சார். உழைக்கிறவனை விட்டுட்டாங்க. இப்போ எங்களெல்லாம் அடிப்படை உறுப்பினர் எடுத்துட்டாங்க. எந்த தப்பும் பண்ணல. சின்னம்மா கிட்ட ஃபோனில் பேசினேன். அவங்கள பொது செயலர் தேர்ந்தெடுத்து யார்? நீங்கள் தானே. இன்றைக்கி ஏன் இல்லை? இந்த கட்சி கோசம் தானே 4 வருஷம் அனுபவிச்சு வந்தாங்க சார். நீங்கள் என்ன தியாகம் பண்ணிக்கிறீங்க? எந்த ஒரு தியாகம் பண்ணாதும் நீங்கள் 2 தலைமையில் இருக்கிறீங்க. தியாகம் பண்ணவங்க ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து ஒத்த தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் யாருன்னா அந்த அம்மா கிட்ட பேசினா அடிப்படை ஒரு பதவி நிற்கிறது. சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆடியோவில் பேசுனாங்கல்ல, அப்போ அதில் பேசினவங்கள நீங்களும் ஒருத்தர்? ஆமாங்க சார். அப்போ என்ன பேசுனாங்க உங்கள்கிட்ட? உங்கள் பேர் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டாங்க. நம்ம அதுமாரிமா நான் ஆலினா சாம்பியனு இதுமாரி வந்து நான் டிரான்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணுறேன், பொதுக்குழுமாக இருக்கேன். அதிமுக கூட்டத்தில் உள்ளே வந்து நடந்த வாக்குவாதங்கள் வந்து என்ன வாக்குவாதம்? அது இன்னும் வாக்குவாதம்னா இந்த அம்மாவை சேர்த்துக்கலாமா வேணாவா, வரப்போகிற மாநகராட்சி தேர்தலில் நம்ம வின் பண்ணணும்னு சொல்லி கூட்டம் போட்டாங்க. அதில் அன்வர் ராஜான்றவர் முறைப்படி வந்து பேசியிருக்காரு. அப்போ சிவி சண்முகம் வந்து ஏதோ பழைய ஒரு மனசில் வச்சுன்னு அவர் வந்து தாக்க போய்க்கிறாரு. இதுதாங்க நடந்த சம்பவம். எல்லாருமே வந்து இந்த அம்மா வந்து வானான்னு யாரும் சொல்ல, உள்ளுக்குள்ளே இந்த அம்மா தலைமை எதுக்குன்னு ஆசை இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு யாருங்க தெரியாத அமைதியாகிறாங்க. ஆனால் தொண்டெல்லாம் எதிராக ரெடியாகிறாங்க சார். அந்த அம்மா வந்தாங்கன்னா நீங்கள் பாருங்கள், டிடிவி தினகரன் அவங்க அம்மா கொடியெல்லாம் இப்போ கிடையாது. அதிமுக கொடி அந்த அம்மா எத்தனை ரெடி இருந்தாலும் அந்த அம்மா வராங்கன்னா எல்லோரும் ரெடியாகிறாங்க சார். அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. மாவட்ட செயலாளர்களை தவிர மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க வந்து பார்க்குறதுக்கு. இன்றைக்கி அந்த அம்மா வெளியில் வந்தால் கூட எல்லாம் ரெடி சார் போய் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்தால் பார்க்க ரெடிங்கிறீங்க. அவங்க தான் வெளியில் வந்துட்டாங்களே, சுற்றுப்பயணம் வந்து வெள்ளம் நிவாரணம்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் சார் வராங்க. இன்னும் கட்சி ரீதியாக அந்த அம்மா இல்லையே. இப்போ நலத்திட்ட உதவி கொடுக்க தான் வெளியே வந்துக்கிறாங்க. கட்சி ரீதியாக ஒரு மாவட்டத்திலுமே ஆலோசனை கூட்டம் போட்டாங்கன்னா அப்போ எந்தெந்த நிர்வாகி இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியும். எல்லாம் அந்த அம்மாவை தான் சார் தலைமையேற்க ரெடியாகிறோம். இல்லை அப்படி தலைமையேற்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னாலும் உங்களை மாதிரி நீக்கப்பட்டவங்களோ அவங்கள போய் நேரடியாக பார்த்து பேசி
நான் இந்த மாதிரி இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரும் பெரும்பாலான சொல்லலையே. இல்லை சார், அது சொல்லணுன்னாக்கா இப்போலாம் மழைலாம் வந்து கொரோனா இது மழை இது இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிருக்குது. நீ பாருங்கள், தலைவர் அம்மாவுடைய நினைவு நாள் அந்த ராஜாவர்மன் சீட்டு இல்லைன்னு ராஜவர்மன் வந்தார். ஆமாம் சார், அவரும் திருப்பி அங்கே போயிட்டார். அவர் வந்து அவர் டிடி கிட்ட போயிட்டு போனார் சார், அமமுகவில் போயிட்டு போனார். சின்னம்மா கிட்ட வரல அவர். சின்னம்மா தலைமை ஏற்றவங்க யாராக இருந்தாலும் அதிமுகவுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க சார். அந்த அம்மாவை புகழ்ந்து தானே பேசினார் இப்போ ராஜவர்மன். புகழ்ந்து பேசணும் சுயநலமாக தான் சார் போயிட்டார். அந்த அம்மாவை புகழ்ந்து பேசணும்னு சொல்ல சார். நான் உண்மையாக என் தலைவர் புரட்சி தலைவர் சொல்லாமல் என்ன சொன்னார்னா, என்னோடய ரசிகர்லாம் ரொம்ப திறமையானவங்க, கொள்கை பிடிப்பு உள்ளவங்கன்னாரு. நாங்களாம் கொள்கை பிடிப்போடு தான் இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி என்ன அடிப்படை உறுப்பினர் எடுத்த பிறகு கூட நாங்கள் சின்னம்மா விசுவாசியாகிறோம். தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர், சின்னம்மாவுடைய விசுவாசி. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா கூட விசுவாசியாக இருந்தோம். இன்றைக்கி அம்மா மறைஞ்சதுக்கப்புறம் சின்னம்மா வந்துக்கிறாங்க. அவங்க தலைமையத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அவங்க எப்போ வராங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இப்போ கொரோனா அந்த மழை வெள்ளம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா நினைவு நாளோ இல்லை தலைவருடைய பிறந்த நாளோ எப்படி இருந்தாலும் அந்த அம்மா வந்து தொண்ணுங்க மாவட்டம் பார்ப்பாங்க. அன்றைக்கி அந்த அம்மாவுடைய செல்வாக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் நான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே, பெங்களூர்லேருந்து அவங்க சிறையிலேருந்து விடுதலை ஆகி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரப்போ நிறைய பேர் வரவேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆதரவு இப்போ படிப்படியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அது போய் சார். அன்றைக்கி வந்து எல்லோரும் சொன்னாங்க 200 கோடி செலவு பண்ணாங்க, 300 கோடி செலவு பண்ணாங்க, ஆளுகள் எட்டுன்னு வந்தாங்கன்னு. அதெல்லாம் தவறான தகவல். உண்மையான தொண்டனுங்கெல்லாம் எப்போதுமே யார் ஒருத்தர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நேசிக்கிறாங்களோ அதுக்கு அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை தான் இருப்பாங்க. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் இறந்ததுக்கப்புறம் 87 89 மரியாதைக்குரிய தெய்வத்தில் ஜானகி ராமச்சந்திரன் அவங்கக்கிட்ட சத்தியம் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க, இந்த கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறேன்னு. பொதுச் செயலாளர் அம்மாவை போட்டு புரட்சி தலைவியை போட்டு இந்த மாதிரி ரெட்டை அழைச்சிருந்தேன். பத்திரமா புரட்சி தலைவி என்ற ஒரு முகத்தையும் அந்த அம்மாவுடைய பேச்சாடலை வச்சு பின்னாடி இந்த கழகத்தில் உள்ளவங்களாம் ஒன்று ஆச்சு. இந்த கட்சி இத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றின வந்தது சின்னம்மா தான் சார். அம்மாவுடைய புரட்சி தலைவி அம்மா உதவியோட இந்த கழகத்தை காப்பாற்றி வந்து எல்லாமே கூட நிகழ்ச்சி எல்லாமே பேசி வந்தாங்க. அதன் பிறகு அம்மா வந்து ஒரு பிறந்த நாளில் கூட சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சியில், நான் என் குடும்பத்தில் யாருமே 60 வயசு வரைக்கும் வாழ்ந்ததில்லை, இன்றைக்கி நான் 60வது பிறந்த நாளை கொண்டாடுறேன் என்று சொன்னால் அது என் அன்புக்குரிய சகோதரி சசிகலா தான் காரணம். இனி நான் வாழுகின்ற ஒரு வினாடியும் கழகத்திற்கும் தொண்டர்களுக்கும் செலவழிப்பேன்னு சொன்னாங்க. அப்போ அம்மாவும் வந்து சாகுறதுக்கு முன்னே இந்த வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னாடி இந்த கழகம் 100 ஆண்டு காலம் இருக்கேன்னு. அந்த சத்தியத்துக்கோசம் தான் இன்றைக்கி சின்னம்மா வந்து ஜெயிலில் இருக்கும்போது கூட சரி ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போனாங்களே தவிர, ஜெயிலில் இருக்கும்போது மனசு வச்சுருந்தா 10 நிமிஷத்தில் ஆட்சி கழிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணல. ஏன்னு கேட்டால், இது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஆளுங்க தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு போயிருந்தால் அந்த ஆட்சியை கலைக்கக்கூடாது, ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சார் இருந்தாங்க. அவங்களாம் மனசு வச்சுருந்தா எப்போ பண்ணியிருப்பாங்க சார். அவங்களுக்கு அந்த கெடுக்கிற இதெல்லாம் கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேட்டி அளிச்சிருப்பார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சசிகலாவை வந்து அதிமுகவில் இணைக்கிறது தொடர்பான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து அவர் வந்து ஒரு பதில் சொன்னார், அது சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். சூரியனை பார்த்து அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த அளவு எடப்பாடி உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எடப்பாடி கை இப்போதைக்கு அங்கே அவருக்கு தானே வலுவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. வலுவாக இருக்குது. மாவட்ட செல்வ முன்னாள் அமைச்சர் இருந்தாலும் தவிர தொண்டனுங்க யாருமே கிடையாது. அவர் வந்து சூரியனை பார்த்து நாய் கொலைன்னு சொன்னார். ரெட்டலையை பார்த்து கொலைகள எங்களுக்கு தலைவருக்கு பிடிக்காத சின்ன இந்த உதயசூரியன் தானே, அதை தானே பார்த்து கற்றுனாங்க. ரெட்டலையை பார்த்து கற்றுனாங்களா சின்னம்மா? சூரியனை பார்த்து தானே சார் கற்றுனாங்க. இது வந்து பெரிய விஷயம். அது வந்து சின்னம்மாவுடைய விசுவாசத்தை காட்டுறாங்க. அவர் பேசுறது கரெக்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியனை பார்த்து தான் கொலைச்சிக்கிறாங்க சின்னம்மா, ரெட்டலையை பார்த்து கொலைகளை. கரெக்டான ஆன்சர் தான் சார். நேற்று வந்து ஆலோசனை நடந்திருக்கு. அதாவது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தான் ஆலோசனை நடந்திருக்கு. அங்கே வந்து உள்ளே போய் பல காரசார மோதல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வரக்கூடிய நகர உள்ளாட்சி தேர்தலில் எப்படி அதிமுக வரும்னு நினைக்கிறீங்க? அதிமுக வரும்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான் சார். ஏன்னா உழைக்கக்கூடிய தொண்டை யாரும் இல்லை சார். எல்லாரும் வந்து வியாபார ரீதியாக தான் 4 வருஷம் போயிடுச்சு. உழைக்கிறவனு எல்லோரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. மாநகராட்சியில் நம்ம ஒரு 200 இடத்துல 10 இடம் வந்தாலும் அதிகம் சார். ஏன் நம்ம சிட்டியெல்லாம் மழையில் பாதிக்கப்பட்டுக்குது. ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னாங்க. என்ன பண்ண ஒன்றே பண்ணல, கொரோனான்னு ஒரு நோய் வந்ததுனாங்க. அந்த வீட்டுக்கு யாருன்னா போனால் யார் கொரோனா வீடான்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வச்சு அந்த வீட்டில் கம்பு வச்சு தகுடு வச்சு நோட்டீஸை விட்டாங்க. இன்றைக்கி அந்த கொரோனாவே இல்லாத அளவுக்கு இவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்போ மக்கள் எது ஏற்றுப்பாங்க? மழை வெள்ளத்தில் இறங்கி ஒரு சிஎம் போகிறாரு,
எல்லாத்தையும் பண்ணுறாங்க. நம்மளத்தில் நம்ம தொண்டனை போகிறதுன்னு பண்ணிங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னாங்க. பேப்பரில் புக்கில் என்ன பண்ணால் 2000 கோடி ஸ்மார்ட் சிட்டி, 900 கோடி ஊழல்னு போடுறாங்க, 45%. அது எல்லாத்தையும் படிச்சுன்னு தானே இருக்கிறாங்க. மக்கள்லாம் தமிழ்நாடு மக்கள்லாம் ஏமாற்ற முடியாது சார். உழைக்கிறவன் வந்து என்றைக்கும் மேலே வருது உறுதி சார். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இவங்க வந்து மக்களை ஏமாத்தலாம் நினச்சா நம்ம தான் ஏமாந்து போவோம் சார். சசிகலா வந்தால் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எடப்பாடி மட்டும் சொல்லலை, எடப்பாடியை கூட சேர்ந்து இன்னும் 2-3 பேர் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, சசிகலா வந்து வர தேவையில்ல, அவங்க எல்லாமே கட்சியை சிறப்பாக வழிநடத்துவோம், சசிகலா வந்து தேவையில்லை, அவங்க ஒதுங்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க முன்னாள் அமைச்சர். ஆமாங்க சார். முன்னாள் அமைச்சருங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிட்டியில் 27,000 ஓட்டில் ஒரு அமைச்சர் தோத்தார். ஒரு முன்னாள் அமைச்சர் 5 வருஷம் எம்பி பதவி இருக்குது. அந்த பதவியை ராஜினாமா பண்ணி எம்எல்ஏ நிற்கிறாரு. எம்பி இப்போ நீங்கள் டெல்லியில் நம்மளுக்கு ஆதரவு ராஜ்யசபா எம்பி ஒருத்தருக்குறாங்களா? 3 எம்பியும் இல்லையே. இன்றைக்கி டிஎம்கே தான் 3 எம்பி வராங்க. இவங்க வந்து கட்சி தலைவருடைய ஆட்சி நடத்தணும், அம்மாவுடைய ஆட்சி நடத்தணும், வலுப்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது சார். இவங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. இது அதனால தான் நாங்களாம் வந்து தொண்டன் தான் சார் வேலை செய்வேன். தலைவர்லாம் வேலை செய்வோம். தலைவர் வேறு கட்சிக்கு போயிடுவானுங்க. தொண்டை தான் நாங்களாம் வந்து என்றைக்குமே தலைவருடைய பக்தராகவும் அம்மாவுடைய பக்தராகவும் நாங்கள் இருப்போமே தவிர இந்த வியாபார ரீதியான நாங்களாம் போக மாட்டோம். போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் செத்துருவோம், இருக்க மாட்டோம் சார். அதிமுகவில் இரட்டை தலைமை சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான தகவல் சார். ஒரு கத்தியில் ஒரு உரை தான் சார், ஒரு கத்தி தான் சார் இருக்கும். ஒரு உரையில் 2 கத்தி இருந்தால் அந்த கத்திக்கு புரோஜனம் பேர் இருக்குமா? கிடையாது. அதனால் ரெட்டை தலைமை சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அங்கே என்ன இருக்குதுன்னா, அந்த ஒரு விவேக் படத்தை கூட பார்த்துருப்பீங்க. அடுத்தவங்க மனசில் என்ன பேசுகிறாங்கன்றது அவர் இருந்துப்பார். அதில் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் என்ன நினைக்கிறா, மருமக மாமியார் என்ன நினைக்கிறான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் நிலைமை தான் ஓபிஎஸ்க்கு பேசலாம். இவர் மனசில் என்ன ஏதாவதுனா நம்ம விவேகம் மாரி போனால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த மருந்து சாப்பிட்டு விவேகம் எப்படி கண்டுபிடிப்பார்? அந்தமாரி மருந்து சாப்பிட்டு போனால் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் மனசில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது சார். இதான் இருக்கிற உண்மை. ரெட்டை தலைமைலாம் வேஸ்ட்டு சார். எடப்பாடி கை ஓங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எடப்பாடி தலைமை இல்லை, எடப்பாடி இல்லாமல் கட்சி நடத்திட முடியுமா? எடப்பாடி இல்லாத நடத்திடலாம் சார். ஆனால் தொண்டை இல்லாத நடத்த முடியாது சார். எடப்பாடிலாம் 100 எடப்பாடி சின்னமாக உருவாக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், பக்தவசலம், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, அவங்க இருந்த கருத்தில் நீங்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் வந்துக்கிறாங்க சார். அது காரணம் யார்? அந்த சின்னம்மா தானே. இன்றைக்கி இவங்க இறந்தாங்கன்னா மேலே தேசிய கொடி, இராணுவ மரியாதையோடு சாவு எடுப்பாங்க. இது யார் சார் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு? சொல்லுங்கள். இல்லை எங்கள் நம்பி சுற்றி புள்ளி வியாபாரம் பண்ணியிருப்பீங்க, டீ பண்ண வித்து வந்துருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் மேலே தேசிய கொடி போட்ட அளவுக்கு உங்கள் சாவு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி, புனித ஜார்ஜ் கொடியில் உங்களுடைய ஃபோட்டோ அந்த வரிசையில் இருக்குதுன்னா அது காரணம் யார்? நன்றி இருக்கணும் சார். நாய் கூட 3 நாள் பிஸ்கட் வாங்கி போட்டால் பின்னாடி சுற்றி வரும் 4வது நாள். ஒரு நன்றி இல்லாத மனுஷனாக வராங்க சார். பிறந்தோம் வாழ்ந்தோம் அடுத்து சாக போகிறோம் சார். ஒரு நன்றி விசுவாசம் ஒன்று இருக்கணும் சார். அது இல்லைன்னா மனுஷனை வாழறதுக்கே வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். ஏன்னா நான் தலைவருடைய பக்தர். பொய் பேசுறது கிடையாது. பொய் பேச பிடிக்காது. பொய் பேசுறதுன்னா அதை ஒரு வாசகம் படிப்பேன் லைலா காலேஜில். பொய் சொல்லி ஏமாற்றுவதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளுன்னு எழுதி போட்டுருப்பாங்க. அதனால் நாங்கள் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சார். உண்மையை சொல்லிடுவோம். மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் நடந்துக்க மாட்டேன். அப்படி தான் இருப்போம். இவனுங்களை மாரி உள்ள ஒன்று வச்சுன்னு போகிறவங்களாம் எங்கள் பேச தெரியாது சார். ஏன்னா நாங்கள் எம்ஜிஆர் பக்தருங்க. இந்த அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகை என பெயர் வச்சுருக்கிறாங்க. எம்ஜிஆர் மறைஞ்சு இத்தனை வருஷம், அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைஞ்சு இப்போ தான் அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து ஒரு சுயநலவாதிங்க பண்ண இதுவாக தான் சார் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆருடைய இடம் தானே அது. ஜானகி அம்மாவுடைய இடம். அதான் ஜானகி அம்மா அவங்க மனைவி தானே. ஆமாம், அவங்க மனைவி வந்து இது தலைவர் கட்சி ஆரம்பிச்சு தான் அவருக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆமாம், அது விட்டு கொடுத்து அவங்களுக்கு சரிபடி நல்லா பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா மறைவுக்கு அப்புறம் அம்மா புரட்சி தலைவர் அம்மா வந்து அது நல்லபடியாக வச்சுருந்தாங்க. அம்மாவை மாற்றலை. இவங்க என்ன சார் தெரியும்? இவங்க வந்து எம்ஜிஆர் மாளிகைன்னு மாற்றோம். எம்ஜிஆர் மாளிகைன்னு என்ன? எம்ஜிஆர் தொண்டனா என்ன? நீங்கள் எம்ஜிஆர் தொண்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிசம்பர் 24 வருது. அன்றைக்கி பீச்சில் இருந்து பாருங்கள், எல்லாம் கருப்பு சட்டோட வந்து நிற்பாங்க. அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வந்துன்னு பாருங்கள். அப்போ அதை சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் மாளிகைன்னு ஏற்றுக்கலாம். இவங்க வச்சுக்கிறது எம்ஜிஆர் மாளிகைன்றது ஒரு நாடகம் தான் சார். உண்மையான எண்ணத்தோடு இவங்க வைக்கல. நாளைக்கு இதே எடப்பாடி போயிட்டாக்கா எடப்பாடி மாளிகையோட மாற்றிடுவார் எம்ஜிஆர் மாளிகை. அதனால் இது சுயநலமாக வைக்கப்பட்ட பேர் தானே தவிர உண்மையான ஒரு நல்ல எண்ணத்தோடு வச்ச பேர் கிடையாது. தலைவருக்கு எவ்வளோ இருக்குது, இவங்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் கருத்து மோதல் இருக்கிறதுங்கிறது உண்மைதானா? இல்லை வெளியில் கேட்கும்போது சில பேர் நீங்களாக பத்திரிகாரங்களே நீங்களாக சொல்லிக்கிறீங்க, அவங்களுக்குள்ளே எந்த இதுவும் இல்லை, ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. உள்ளே நடக்கிறத பற்றி வெளியில் வந்து சும்மா ஏதோ பத்திரிகாரங்களே நீங்களாக எழுதிக்கிறீங்க, இங்கே நிர்வாகிகள்லாம் ஒன்றா கூடி தான் எல்லா முடிவும் எடுக்கிறோம்
அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது தலைவர் ஒரு நடிகர் இதில் வந்து அவார்டு கொடுப்பாங்க சார். அந்த அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சியில் பேசுவார். ஊடகங்கள் அதிகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற நேரில் வளர வளர திரை உலகமும் அரசியலும் ரொம்ப பாதாள சாக்கடையில் போய் விழும் அப்படின்னு சொன்னார். அவர் அன்றைக்கி சொன்ன வார்த்தைக்கு உதாரணம் தான் இவங்க நேற்று பண்ணது கூட்டு. இவங்களுடைய இது வந்து ஒற்றுமையே கிடையாது சார். அது தவறான தகவல் சார். யாரோ சொல்கிறாங்க ஒற்றுமைன்றது கிடையாது. இருந்திருந்தாக்கா அந்த அம்மா வரும்போது 2 பேரும் வரவேற்றுக்கலாமே. வரவேற்றம்மா நீ பொது செயலராக இருந்துக்கோ, நான் முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சராகிறேன், நான் தலைவராகிறேன், பொருளாளராக இருந்துக்கிறேன், கட்சி வழி எடுத்து போகலாமே. ஒற்றுமை கிடையாது சார். ஒற்றுமை இருக்கிறவங்க வந்து இது போல் பேச மாட்டாங்க சார். எங்களை மாரி ஓப்பனாக போகணும். இவங்களை தனியாக பொறுத்தவங்க பார்க்கலாங்கண்ணா, தனியாக போக மாட்டாங்க எந்த ஊருக்கும். ஏன் தேவர் பூஜைக்கு போகல? எதுக்கு சார் தேவர் ஜெயந்திக்கு போகல? வருஷம் அம்மா போனாங்களே, ஹெலிகாப்டரில் போயிடுறாங்க. நாங்கள் முன்கூட்டியே போய் நின்று ஹெலிகாப்டரே வணங்கணும். நாங்கள் இவங்க ஏன் போய் தேவர் பூஜைக்கு போகல? அங்கே பயம் இருக்குதுல்ல, உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் வச்சு தானே போகல. அப்போ உன் மேலே மக்கள் ஏற்றுக்கிறாங்க, போக வேண்டியதானே. இவர் அங்கே போக மாட்டார், இவர் இங்கே போக மாட்டார். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் போயின்னுக்கிறாங்க. முக்குளத்தோரா, கவுண்டரா, வன்னியரான். இன்றைக்கி வன்னியர்களுக்கு 10% அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் சார். எல்லாரையும் கூப்பிட்டு வாக்கெடுப்பு எடுத்து யார் அதிகமாக இருக்கிறாங்களோ கொடுங்க. கொடுத்ததெல்லாம் நாங்கள் என்றைக்குமே தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா எஸ்சிக்கிறாங்க, கிறிஸ்தவங்கிறாங்க, முஸ்லீம்ங்கிறாங்க, எம்பிசியில் நெருங்கிறாங்க. அந்த வாக்கெடுப்பு பிரகாரம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உன்னுடைய அவசரத்துக்கோசம் கேபி முனுசாமி, சிவி சண்முகம் பேச்சை கேட்டு 10% கொடுத்துட்டீங்க. அதனுடைய விளைவு என்ன? மற்ற கம்யூனிட்டி யாருமே ஓட்டு போடல. இது தோக்கிறதுக்கு அதிமுக தோக்கிறது மெயின் காரணம் இதுவும் தான் சார். இந்த 10% தான். அதனால் அதிமுக தோக்க வச்சது இவங்க தான் சார். வேறு யாரும் வந்து தோக்கறையில். மக்கள் இன்றைக்கி வந்து அதிமுக விரும்புகிறாங்க. இவங்க நடந்த இதுவால் அது அப்படியே திசை மாறிச்சு. இன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரு, எப்படியா நல்லபடியாக நடந்து போயிடுது சார். சசிகலா மீண்டும் வந்தால் திருப்பி அந்த பழைய எழுச்சி வரும்னு நினைக்கிறீங்களா? தொண்டனுங்க எழுச்சி ஆகிடுவாங்க சார். தொண்டனுங்க எழுச்சி நீங்கள் பாருங்கள். அந்த அம்மா தலைமையேற்றி இவங்க வரவேற்கட்டும், அந்த எழுச்சி அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுங்க சார். அவங்க சில பேர் சொல்கிறாங்க சசிகலாவுக்கு வயதாகிடுச்சு, இனிமேல் அவங்க வந்து எப்படி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுலாம் சாதாரண வேலை இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. வயசுன்றது வந்து அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து சார். ஆனால் உழைப்புன்றது சின்னம்மாக்கு அதிகம் சார். ஏன்னு நம்ம எடப்பாடிக்கு தான் 70 வயசு ஆகுது, ஓபிஎஸ் கூட 70 வயசு மேலே ஆகுது. அப்போ இவங்க எதுக்கு? அந்த அம்மாவும் 68 வயசு சொல்கிறீங்க, நீங்கள் ஆம்பளைங்க 70 வயசில் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க சொல்லுங்கள் சார். அந்த அம்மாவை போய் சொல்கிறீங்களா 70 வயசுன்னு? அந்த அம்மா இன்றைக்கும் கோயிலுக்கு அந்த கடவுள் தான் சார் அந்த அம்மாவை காப்பாற்றினுங்கிறான். அந்தளவுக்கு ஒரு நல்ல பக்தி உள்ளவங்க, நல்ல நியாயமானவங்க, மனச்சாட்சி உள்ளவங்க, தன்னை நம்பி வந்தவங்க கூட யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அவங்க மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள போய் கொள்ளக்காரி, மாவியா கும்பல், மன்னார்குடி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் மனச்சாட்சி உள்ள ஒரு குடும்பம் சார் அது. அவங்க வீட்டான ஒரு வாரம் வந்து ஒருத்தர் போய் நின்னார்னா 10வது வாரத்தில் ஒரு மாவட்ட செயலரோ, எம்எல்ஏரோ, எம்பி எதனா ஒரு பதவி கிடச்சிடும். அது கோயில் மாரி சார். அந்த சொந்தம் அந்த சின்னம்மா வீடு எல்லாமே டி நகர் வீடு மட்டும் இல்லை, நீலாங்கரை வீடும் சரி, கொட்டிவாக்க வீடும் சரி, பெசன் நகர் வீடாக இருந்தாலும் சரி, அது ஈக்காட்டு தங்கள் வீடாக இருந்தாலும் சரி, பாய்ஸ்காரனாலும் சரி, அந்த வீட்டான யாருன்னா தொடர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். இதை பயன்படுத்தி தானே சார் இவங்களாம் மந்திரி. அதிமுக எப்படி உருவாச்சுன்னு கூட தெரியாதவங்க மந்திரியாக இருந்தாங்க சார். அதிமுக கேட்டால் எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்த்து ஆரம்பித்தாங்க தான் சொல்லுவாங்களே தவிர அது உண்மையான அர்த்தம் யாருக்கும் தெரியாது. 49 வருஷம் ஆச்சு நீங்கள் கட்சியில் சேர்ந்து. ஆமாங்க சார். எம்ஜிஆர் ஆட்சி புரிஞ்சப்பையும் பார்த்தீங்க, ஜெயலலிதா ஆட்சி புரிஞ்சப்பையும் பார்த்தீங்க. இனிமேல் அதிமுக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த ரெட்டை தலைமையில்? ரெட்டை தலைமையில் சார் ஒத்த தலைமையில் தான் அதிமுக நல்லாயிருக்கும். அது கூடிய விரைவில் வந்துடும் சார். ஒத்த தலைமை சின்னம்மா தலைமையில் வந்துடும் சார். ஏன்னா அவங்க பண்ண தியாகலாம் வந்து 89லேயே அந்த அம்மா ஜானகி அந்த கூப்பிட்டு சத்தியம் பண்ணாங்க சார் சின்னம்மா கிட்ட. அன்றைக்கி அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே வச்சு அம்மா அவர்கள் தேர்தல் நிற்கிறதுக்கு 89ல் ஒரு தொகுதிக்கு 10 லட்சம்னு தன்னுடைய சொத்தெல்லாம் அடமானம் போட்டு அம்மா வந்து ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சி 27 எம்எல்ஏங்களை எடுத்துன்னு வந்தாங்க அன்றைக்கி 89ல். அதாவது ரெட்டை லட்சணம் கிடையாது, ஒரு சேவல் சின்னத்தை வச்சு. அதுக்கப்புறம் 90ல் வந்தாங்க. அன்றைக்கி தான் வந்து சின்னம்மாவுடைய உழைப்பு, அவங்களுடைய அறிவாளி தானம் எல்லாமே அப்போ தான் ஜானகி அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் ஜானகி அம்மா சின்னம்மாவை கூட சத்தியம் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. அன்னிலேருந்து அவங்க வந்து ஒரு கணவன் ஒரு இதுன்னு பார்க்காத கட்சி தொண்டனை தான் அவங்க பிள்ளைங்களாம் நினச்சி இவனால் வழி அனுப்பியிருந்தாங்க 33 வருஷமாக. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன் சார் இப்போ மத்திய அரசு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்னர் வரல 48 15 நாளாக.
இந்த அம்மா வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுத்துறாங்க, எம்எல்ஏங்களாம். கவர்னர் வரல. அதுக்குள்ளே அங்கே ஃபைல் எடுத்து 4 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் தண்டனை, ஜெயிலுக்கு போகிறதுக்கு 4 வாரம் அவகாசம் கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா சில மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளே போய் ஆகணும் ஜெயிலுக்குன்றாங்க. அந்த 48 மணி நேரம், ஏன்னா இந்த அம்மாவுடைய வில் பவர்னு தெரியும், உளவுத்துறை மூலிமா பிஜேபி அவங்க மத்திய அரசு கண்டுபிடிச்சிட்டாங்க. 48 மணி நேரத்தில் ஒரு ஆளுங்கட்சியை தேர்வு செய்து அவங்கள எல்லா எம்எல்ஏங்களையும் கூப்பிட்டு அவங்க ஆளுங்கட்சி முதலமைச்சராக உட்கார வச்சு போகிறாங்கன்னா உண்மையிலேயே இதுதான் சார். அதானே ஒரு புரட்சி. ஒரு என்ன தியாகம் பண்ணாங்க, என்ன புரட்சி பண்ணாங்கன்னு. அவங்க பண்ண தியாகத்துக்கும் அளவு கிடையாது, பண்ணுங்க புரட்சியும் யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இனி வரப்போகிறதுலாம் ஒரு புரட்சி தான். அதனால தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் புரட்சி தாயின்னு பட்டம் கொடுத்துட்டோம். ஏன்னா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தாய். அதனால் நாங்கள் அப்படி தான் சார் எடுத்துன்னு வரோம். கண்டிப்பாக ஒரு புரட்சி இருக்குது சின்னம்மா தலைமையில். இப்போ சில பேர் சொல்கிறாங்க சசிகலாவுக்கு இது வந்து இது தேவையில்லாத ஆசை அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே சசிகலாவை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்போ கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து அதே தொடர்ந்துருக்கலாம். அப்போ ஜெயலலிதாவே சசிகலா வந்து எம்எல்ஏவோ கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறத ஜெயலலிதாவே விரும்பலை. அதனால தான் இப்போ எடப்பாடியும் பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிமாரி கட்சிக்காரங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். சொல்கிறது ஒன்றா நம்ம கேட்டுக்கலாம் சார். ஆனால் உண்மை சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2001 அம்மா அவங்க வந்து தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் சின்னம்மா குடும்பத்தில் பாஸ்கர்ன்ற முதலமைச்சராக தேர்வு செய்தாங்க. அப்போ சின்னம்மா என்ன பண்ணாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சராக வரக்கூடாது, ஒரு அடிமட்ட தொண்டை தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு தான் குடும்பத்தினர்களை விட்டுட்டு அன்றைக்கி வருவாய்த்துறை அமைச்சர் அந்த அண்ணன் ஓபிஎஸை வந்து சிஎம் ஆக்கினாங்க. இது வந்து யாருக்கும் வெளியில் தெரியாது. ஏன்னா சொந்த கூட பிறந்த அக்கா மகன் பாஸ்கர், அவர் சிஎம்மாக வர்றதை கூட சின்னம்மா வேணாம், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வேணாம், புரட்சி தலைவருடைய பக்தன் அதிமுக விசுவாசி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இப்போ சில பேர் தினகரன் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ்கரனை சொல்கிறீங்க. ஆமாம் சார், அவங்க எட்டுன்னு வந்து அவங்க வந்து ஜெயா டிவி எம்டி ஆக்கி அப்படிட்டு போயிட்டாங்க அம்மா. அவர் ஜெயா டிவி பிஸ்னஸ் இதில் எம்டியாக போயிட்டார். அப்போ அரசியலுக்கு அடுத்தது யாரை தயார் பண்ணணுமோ அவர் டிடிவி எட்டுன்னு வந்து கட்சியில் பொருளாதாரப்படி எம்பி ஆக்கி அம்மா பேரை மாநில செயலராக்கி அவர் அரசியல் ஈடுபட வச்சு டெல்லிக்கு அனுப்பி இது பண்ணாங்க. அது உண்மை தான், அவர் அரசியல் வந்து பண்ணதுன்னு உண்மை தான். இவர் சிஎம் ஆகிறதுக்குள்ளே சின்னம்மா வேணான்ட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் குடும்பத்தில் சார்ந்தவங்க யாரும் வரக்கூடாது, ஏன்னா இது அண்ணன் எம்ஜிஆருடைய கட்சி, நான் சத்தியமணி வாங்கினது ஒரு கட்சி, இதில் என் குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு தொண்டை வரணும்னு சொல்லி அன்றைக்கி தடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பிஸ்னஸ் லைட்டம் போயிட்டாங்க அவர் பாஸ்கரை. இவர் தினகரன் கட்சியில் எட்டுன்னு வந்தாங்க. அதனால தான் அவர் கட்சியில் இருக்கிறாரு, இவர் பிஸ்னஸில் இருக்காங்க. சசிகலாவை இவங்க 2 பேரும் சேர்த்துக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் சசிகலாவை கட்சியில் இணைத்து கொண்டால் தினகரனும் உள்ளே வருவாங்க, அவரும் வந்து அவருடைய ஆளுமையை காட்டுவார். அதனால் இங்கே இருக்கிறவங்க வந்து சில பேர் தயங்குறாங்க, அதிமுக இப்போ தலைமையில் இருக்கிறவங்க சில பேர் தயங்குறாங்க. இல்லை அது வந்து இவங்க பேசிக்கலாம் சார். இதே போல் தான் 96 2096 எலெக்ஷன் வந்தது. அப்போ சிஎம் இவர் டிஎம்கேல ₹1 சம்பளம் 100 கோயிலில் கல்யாணம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. அது அப்படியே கண்டினியூவாக இருக்கிற நேரத்தில் 2001 தேர்தலுக்கு முன்னே இதே சின்னம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றாகி தான் ஒரு மெம்பரும் 3 மாவட்டம் 4 மாவட்டம் பிரித்து அவங்க அரசியல் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல யார் உழைக்கணும்னு தேர்ந்தெடுத்து அவங்க அரசியல் பண்ணத்தோடு தான் 2001 நம்ம அதிமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கி சின்னம்மா வேணான்றாங்களே, சின்னம்மா குடும்பமே வேலை செய்தாங்க. இன்றைக்கி சின்ன எல்கேஜி படிக்கிறவங்க பெரியவங்க வரைக்கும் வேலை பார்த்தாங்க. வேலை பார்க்கறதோடு தான் 2001 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இல்லை நம்ம எப்படி ஆட்சிக்கு வந்துட முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஒரு டிடிவியோ அவங்க தம்பியோ அவங்க இன்னொரு தம்பியோ இல்லை அவங்க மாமாவோ இல்லை மாமா பசங்களோ இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தை பசங்களோ பெரியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் வந்து மொத்தமாக கைத்தட்டினா தான் சத்தம் வரும். தான் மட்டும் கைத்தன சத்தம் வரும் சார். ஒட்டுமொத்த ஆமாம் சார், 2001 மொத்தமாக வேலை செய்தாங்க சார், மொத்தமாக வேலை பார்த்தாங்க. அதனால தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம் 2001. இல்லைன்னா சான்ஸே கிடையாது. 2011 அதேமாதிரி தான் பார்த்தாங்க. அதுக்குள்ளே இடைப்பட்ட இதுலேயே வந்து கொஞ்சம் பிரச்சனைங்க, ஒரு குறிப்பிட்டவங்க இந்த கட்சியை கேட்ச் பண்ணு பிளான் பண்ணாங்க. அதுக்கு சின்னம்மாவும் அந்த குடும்பம் ஒத்துக்கலை. அப்போ எல்லோரையும் தூக்கி இந்த 2011 வந்ததுக்கப்புறம் எல்லோரும் தூக்கி ஜெயிலெலாம் போட்டாங்க. அப்போது எல்லோரும் ஒன்று பேசிட்டு போனாங்க. அப்போ நடராஜன் மட்டும் ஒன்று பேசிட்டு போனார். எல்லோரும் மனுஷனுங்க, நன்றின்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க நான் வரேன்னு போயிட்டார். ஏன்னா அந்த நன்றி தான் இன்றைக்கி வரைக்கும் அதிமுகவில் தொண்டனுங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா அதான் சார், அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் சார்.
இந்த கட்சியை கேட்ச் பண்ணுறதுக்கு தான் சார் அம்மாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, அம்மா சாவடிக்க போகிறாங்க, கட்சியை கேட்ச் பண்ண நினைக்கிறாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு கடைசியில் என்ன ஆச்சு, அந்த அம்மா தான் இன்னைக்கு கட்சியை காப்பாற்றி ஒரு முதலமைச்சர் உட்கார வச்சு போனாங்க. அவங்க கட்சி அப்போ வரணும் முடியாதா? இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தில் யாரும் வர முடியாதா கட்சியில் முதலமைச்சராக? ஏன் அவங்க அதை பண்ணலை? 2001 அந்த குடும்பத்தை சேர்ந்த முதலமைச்சராக விட்டாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் தினகரன் ஆக்கி போயிருக்கலாம், இல்லை அவங்க தம்பி திவாகர் ஆக்கி போயிருக்கலாம், இல்லை டாக்டர் வெங்கடேஷ் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெயானந்த் திவா இருக்கிறாரு, விவேக் இருக்கிறாரு, குடும்பத்தில் எல்லாம் வறுமையானவங்க இருக்காங்க. யாருன்னா ஒருத்தர் முதலமைச்சராக போயிருக்கலாமே, ஏன் அவங்க யாரையும் ஆக்கலை? என் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் முதலமைச்சர் வரக்கூடாது, ஒரு தொண்டன் தான் வரணுன்ட்டு தான் எடப்பாடி உட்கார வச்சு போனாங்க. இன்றைக்கி நான் தான் வீடை பார்த்துக்க சொன்ன வீடு எந்தன்னு என்ன சார் அர்த்தம்? பார்த்துக்க சொன்ன வீடு வரும்போது ஒப்படைக்கணும்ல, ஏன் வீடுன்னு சொல்கிறாங்க. அது தீர்ப்பு எப்படி வரும் உங்களுக்கு தெரியல. யாருக்கு நியாயமாக அவங்களுக்கு தானே கிடைக்கும். நீங்கள் எப்படி பாய்ஸ் கார்டன் இல்லை வந்து யாருக்கு நியாயமாக வந்தது, அதுபோல் பொது சில தீர்ப்பு அவங்களுக்கு தான் சார் வரும். அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வீடு அரசுடைமையாக்கணும்னு எல்லோரும் பேசுகிறாங்க. அப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் இறந்துட்டாங்கன்னா அந்த அவங்க வீடு அரசுடைமையாக்கிடுவாங்களா? இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இது சார். சின்னம்மா 4 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்கன்னு நினச்சி ஒரு சைடில் எங்களுக்கு வருத்தம், ஆனால் இன்னொரு சைடில் சந்தோஷம். அன்றைக்கி அழுது அம்மா ஜெயிலில் பார்ப்பாங்க டிவியில், நம்மளுக்கு வந்து வேறு எதுனா ஒரு லேகா தருவாங்கன்னு அழுதானோ. இன்றைக்கி அம்மா இறந்துட்டாங்க, நம்ம எதுக்கு அழுகணும் அப்படின்ட்டு பதிவேற்று போகிறாங்க. தலைவரும் அம்மாவும் நடிகருங்க, ஆனால் அதை விட பெரிய நடிகருங்க எங்கள் அமைச்சருங்க. காரியம் ஆகுதுன்னா வேலை காட்சிக்காரில் கூட வேணும். காரியம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வேலை காட்சியில் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ வேலை காட்சிங்க அவங்க காலம் ஏன் போய் வைந்தீங்க? காரை நிறுத்திட்டு அந்த டோர் இறக்கி நம்ம ஜாயின் பண்ணிட்டியா இன்னொன்று சொல்கிறேன்னா, எம்எல்ஏ மாவட்ட சில மந்திரி மட்டும் நல்லா இருந்தால் போதுமா சார்? உழைக்கிற தொண்டை நல்லா இருக்கணும்ல. அவன் தானே சார் பக்கத்து வீடு யார் எதிர் வீடு யாருன்னு இட்டு ஓட்டு போட வைப்பான். தலைவர்களாக இருந்தால் முடிஞ்சிருமா, ஆட்சிக்கு வந்துடுமா? எங்களை அதிமுக காப்பாற்றுங்க தயவு செய்து, எல்லோரும் திமுக ஓட்டு போடுங்கன்னு தொண்டனுங்க என்ன தவிர சார் எவ்வளோ தொண்டை போய் அப்படி ஓட்டு கேட்டான் சார். பிஜேபி கிட்ட இருந்து அதிமுக நாங்கள் காப்பாற்றணும். அவர் நல்ல இடத்துலையுமே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி தமிழக மக்கள்கிட்ட அடையாளம் காட்டினான்னா தொடர்ந்து ஆட்சியில் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த கொடநாடு கொலை கேஸில் எதனா ஒரு மிஸ்டேக் எதனாவும் நடந்தால் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.